விண்ணமுத நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாங்கள் ஜோஷுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையும் இருக்கின்ற ஒரு பகுதியை அடிப்படையாக வைத்து ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில ஒழுங்குமுறைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். சில காரியங்களை பார்க்கிற போது எங்களுக்கு அவை சரி போல தெரிகிறது. இன்னும் சில காரியங்களை பார்க்கிற போது அது எங்களுக்கு தவறு போல தெரிகிறது. ஆகவே சில காரியங்களை நாங்கள் சரி என்கிறோம், சிலவற்றை தவறு என்று சொல்கிறோம். நாங்கள் செய்கிற காரியங்களை பற்றி மட்டுமல்ல, மற்றவர்களை பார்க்கிற போதும் எங்களுக்கு அதே விதமான உணர்வு வருகிறது. நான் தவறு என்று நினைக்கிற காரியத்தை இன்னொருவர் செய்வதை கண்டால் அது எனக்கு தவறாகத்தான் தெரிகிறது. அவர் செய்வதை ஒருவேளை நான் குறையாக சொல்லுவேன், அவர் செய்வதை நான் தவறு என்று மற்றவர்களுக்கும் சொல்லுவேன், அவர் செய்வது செய்யக்கூடாத ஒரு விடயம் என்று சொல்லுவேன். இப்படி மற்றவர்களை பார்க்கிற போதெல்லாம் நான் ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு காரணம் நான் எனக்குள்ளே ஒரு விடயத்தை பற்றி வைத்திருக்கிற ஒரு எண்ணம் அல்லது ஒரு அணுகுமுறை தான். அதே போல் இன்னொரு மனிதரை நீங்கள் சந்தித்தால் ஒருவேளை நீங்கள் சரியென்று நினைக்கிற காரியத்தை அவர் தவறு என்று நினைக்கக்கூடும், அல்லது நீங்கள் தவறு என்று நினைக்கிற காரியத்தை அவர் சரி என்று நினைக்கக்கூடும். இப்படி முரண்பாடான எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் ஒன்றாக சந்திக்கிற போது அவர்கள் பேச ஆரம்பித்தால் ஒருவருக்கு ஒருவர் இடையிலே பல முரண்பாடுகள் உருவாவதை நாங்கள் காணலாம். ஆண்டவர் இப்படியான முரண்பாடுகளை எப்படி பார்க்கிறார்? நாங்கள் தவறு சரி என்று சொல்வது ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறது? எதன் அடிப்படையிலே நாங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடயத்தை சரி தவறு என்று தீர்மானம் எடுக்கிறோம்? நம்முடைய வேதாகமத்தின் அடிப்படையிலே சரி தவறு என்று தீர்மானம் எடுக்கிறோமா? அல்லது சமுதாயம் ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கின்ற ஒழுங்குமுறைகளின் அடிப்படையிலே ஒரு விடயத்தை சரி தவறு என்று நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோமா? எப்படி தீர்மானம் எடுக்கிறோம்? ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு விதமான தீர்மானம் இருக்கிறது. எனக்கு ஒருவர் ஒரு முறை சொன்ன ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. எஸ்கிமோவர் என்று சொல்லுகின்ற மனிதர்கள் ஒரு மிகவும் குளிரான பகுதியிலே வாழ்கிறார்கள் என்று படிக்கிற காலங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்களுக்கு வீடுகள் கட்ட முடியாது. பனி கட்டிகளை அடிப்படையாக வைத்து பனி கட்டிகளை வைத்து வீடுகள் போல உருவாக்கி அதற்குள்ளே வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்று எல்லாம் படிக்கிற காலத்திலே ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் மத்தியிலே ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒரு மனிதர் மிகவும் வியாதிப்பட்டவராக இருந்தால், அவரால் இனி வாழ முடியாது என்று தெரிந்தால் அவரை ஒரு மலையிலே வைத்து கீழே தள்ளிவிடுவார். அதை கேட்டால் எங்களுக்கு ஒருவேளை கோபமாக இருக்கும். அது எப்படி உயிரோடு இருக்கிற மனிதரை மலையிலே வைத்து கீழே தள்ளிவிட முடியும்? இது ஒரு நியாயமற்ற செயல், தவறான செயல் என்று மனதிலே ஒரு எண்ணம் வரும். ஆனால் எஸ்கிமோவரிடையிலே அது ஒரு நல்ல செயலாக நினைக்கப்படுகிறது. ஏனென்றால் வேதனையோடு வாழ முடியாத நிலையிலே இருக்கின்ற ஒரு மனிதருக்கு அந்த வேதனையிலிருந்து நாங்கள் விடுதலை கொடுப்பதற்காக அவருக்கு செய்கின்ற உதவி. நாங்கள் அப்படியான ஒரு மனிதருக்கு செய்கிற உதவி என்றால் எதை எடுப்போம்? வேதனையிலிருந்து வெளியே வருவதற்கு. ஒருவர் பண தேவையோடு இருக்கிறார், அவருக்கு நான் பணம் கொடுத்து உதவி செய்கிறேன். ஒருவர் வீட்டிலே வியாதியாக இருக்கிறார், ஒருவேளை நான் என்னுடைய வாகனத்திலே அவரை ஏற்றிக்கொண்டு வைத்தியசாலைக்கு அவரை கூட்டிக் கொண்டு போகிறேன். அந்த வேதனையிலிருந்து விடுதலை கொடுப்பதை நான் நல்ல காரியமாக நினைக்கிறேன். எஸ்கிமோவர் வேதனையோடு வாழ்க்கையை வாழ முடியாது இருக்கிறவரை மலையிலே இருந்து தள்ளிவிடுவது அவருக்கு கொடுக்கின்ற ஒரு விடுதலையாக பார்க்கிறார்கள். ஆகவே இதில் நான் சொல்ல வருவதெல்லாம் அவர்கள் செய்வது தவறு, நாம் செய்வது சரி என்றோ அல்லது நாம் செய்வது சரி அவர்கள் செய்வது தவறு என்றோ ஒப்பிட்டு பார்ப்பதற்காக அல்ல. நான் சொல்ல வருவதெல்லாம் நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்லது தவறு என்ற எண்ணங்கள் இருக்கிறது. இயேசு வாழ்ந்த காலத்திலும்
வாழ்ந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இதே போல எண்ணங்கள் வைத்திருந்தார்கள். ஒரு முறை இயேசு நடந்து போகிற போது ஒரு குள்ளமான ஒரு மனிதன், அந்த மனிதருடைய பேர் சகேயு, அவனுடைய வாழ்க்கை அந்த சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? மக்கள் எல்லோரும் ஒரு ஒழுங்குமுறையை வைத்திருந்தார்கள். அந்த மனிதன் வித்தியாசமாக நடந்தான். அவன் ஒரு வரி வசூலிக்கின்ற மனிதன். இப்போது நாங்கள் வாழ்கின்ற காலத்திலே டாக்ஸ் என்று சொல்லி கொடுப்போமே அரசாங்கத்துக்கு. அப்போதெல்லாம் கம்ப்யூட்டர் கிடையாது, கம்ப்யூட்டர் மூலமாக டாக்ஸ் எல்லாம் செய்ய முடியாது. ஆகவே அந்த மனிதன் ஒவ்வொருவரிடத்திலும் அவர்கள் செய்கின்ற வேலைக்கு, அவர்கள் செய்கின்ற வருமானத்திற்கு தக்கதாக வரி வாங்குகின்ற மனிதன். ஆனால் இது ஒரு தனி மனிதனாக இருந்ததினாலே மக்கள் நினைத்தார்கள், அல்லது மக்கள் புரிந்திருந்தார்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்குவதிலும் பார்க்க அவன் அதிகமான தொகையை வரியாக வாங்கினான். அவன் கொடுக்க வேண்டிய தொகையை அரசாங்கத்துக்கு கொடுத்துவிட்டு மிகுதியை தனக்காக வைத்து கொண்டான். ஆகவே அவன் ஒரு செல்வந்தமான மனிதனாக வாழ்ந்திருக்கலாம். அதனாலே மக்கள் அவனை பார்க்கிற போதெல்லாம் அவனை ஒதுக்கி வைத்தார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத மனிதன் என்று அவனை மக்கள் கருதினார்கள். ஆகவே அந்த மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் இடையிலே ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. அந்த மனிதன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். எப்படி இயேசுவை பார்ப்பது? அவன் போனால் அவனை யாரும் அணுக விட மாட்டார்கள், அவரை சேர்த்து கொள்ள மாட்டார்கள். ஆகவே கடைசியாக அவன் இயேசுவை பார்ப்பதற்காக ஒரு மரத்தின் மேலே ஏறி அந்த மரத்தின் இலைகளுக்குள்ளே மறைந்து கொண்டு இயேசுவை பார்ப்பதற்காக உட்கார்ந்து இருந்தான். பலர் வருகிறார்கள். இயேசு வருகிற போது அவருடைய சீஷர்கள் வந்திருப்பார்கள், சமுதாயத்தில் இருந்த இன்னும் பலர் இயேசுவோடு வந்திருப்பார்கள். இப்போது ஒரு கூட்டமாக இயேசுவோடு சேர்ந்து மக்கள் வருகிறார்கள். ஆனால் இதில் நடந்த அற்புதம் அல்லது வித்தியாசம் என்னவென்றால், இயேசு இந்த ஒளிந்திருந்த இந்த மனிதனுக்கு அருகிலே வந்து நிற்கிறார். நின்று, சகேயுவே கீழே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டிற்கு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அது எப்படி இருக்கிறது? ஒரு சமுதாயம் ஒதுக்கி வைத்த ஒரு மனிதனை இந்த இயேசு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல் இன்றைக்கு நான் ஆரம்பத்திலே சொன்ன யோசுவாவின் புத்தகத்திலே ஒரு பெண்ணை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். அந்த பெண் வந்து சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டு வாழ்ந்த ஒரு பெண். அவளுடைய பேர் ராகாப். மக்கள் அவளை நடத்தை சரியில்லாத பெண் என்று சொல்லி சொன்னார்கள். அவளுடைய வாழ்க்கை சமுதாய வாழ்க்கைக்கு ஒத்ததாக இருக்கவில்லை. அந்த பெண் விபச்சாரம் செய்கிற பெண் என்று சமுதாயம் அவளுக்கு முத்திரை குத்தி வைத்திருந்தது. ஆனால் இங்கே நாங்கள் காண்கின்ற அற்புதம் அல்லது மாறுபாடு என்னவென்றால், இயேசுவினுடைய வம்சா வழியை நீங்கள் வாசித்து பார்த்தால், அல்லது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அதிலே இயேசுவின் வம்சாவளியிலே இந்த பெண்ணுடைய பேரும் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. இதனாலே தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 31வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், இந்த வரி வசூலிக்கிறவர்கள், விபச்சாரம் செய்கிறவர்கள் எல்லோரும் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத மனிதர்களாக நீங்கள் இருக்கக்கூடும். மற்றவர்கள் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கிற நிலையை கூட வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்திருக்கக்கூடும். ஆனால் இந்த பகுதி நமக்கு சொல்லித்தருகிற செய்தி என்னவென்றால், யார் நம்மை ஒதுக்கி வைத்தாலும், யார் நம்மை புறக்கணித்தாலும், யார் நம்மை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவர்கள் என்று சொன்னாலும் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழுகிற போது மற்றவர்களை ஒதுக்கி வைக்கிற மனிதர்களாக நாங்கள் வாழக்கூடாது. ஆண்டவர் நம்மை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ, நாங்கள் ஆண்டவருடைய ஜெபத்திலே சொல்வது போல, ஆண்டவரே எங்களுடைய குற்றங்களை ஆண்டவரே நீங்கள் மன்னிப்பது போல மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்பது போல, நம்முடைய வாழ்க்கையிலே
மற்றவர்களை மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளவும் மற்றவர்களை மனிதர்களாக மதிக்கவும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சபை கூடும் வேளையிலே உம்மாவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே உம்மாவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம் உம்முள்ளம் மகிழட்டுமே. உம் சித்தம் நடக்கட்டுமே. உம்முள்ளம் மகிழட்டுமே. உம் சித்தம் நடக்கட்டுமே. உம் வார்த்தை கிடைக்கட்டுமே. உம்மோடு வாழ்ந்திடவே உம் வார்த்தை கிடைக்கட்டுமே. உம்மோடு வாழ்ந்திடவே. ஆராதனை நேரம் பகலெல்லாமும் நினைவு, இரவெல்லாமும் கனவு. பகலெல்லாமும் நினைவு, இரவெல்லாமும் கனவு. அதிகாலையும் உறவு எப்போதும் இருக்கட்டுமே. அதிகாலையும் உறவு எப்போதும் இருக்கட்டுமே. ஆராதனை நேரம் உலகெங்கும் சென்றிடவே உம் நாமம் சொல்லிடவே. உலகெங்கும் சென்றிடவே உம் நாமம் சொல்லிடவே. பசிதாகமேதுமில்லை உம் வார்த்தை உணர்விருக்க. பசிதாகமேதுமில்லை உம் வார்த்தை உணர்விருக்க. ஆராதனை நேரம் ஆலயம் வந்தோமையா. உம் வல்லமை கண்டோமையா. ஆலயம் வந்தோமையா. உம் வல்லமை கண்டோமையா. உம் வாழ்க்கை முழுவதுமே உமக்காக கொடுத்தோமையா. உம் வாழ்க்கை முழுவதுமே உமக்காக கொடுத்தோம்.